ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற சூப்பரான கிச்சன் ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஷாப்ஸியில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஷாப்ஸி வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ரீசெல்லிங் ஆப்பு. ஷாப்ஸியில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்துட்டு இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரீசெல்லிங் ஆப்பாக இருக்கங்காட்டி நம்ம ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு 2 பீஸ் காம்போவில் தான் வந்துட்டு வந்தது. 500 ml பிடிக்கிற மாதிரியான இந்த ஆயில் டிஸ்பென்சர் ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு இருக்குது. நம்ம ஆயில் வந்துட்டு போர் பண்ணும்போது நல்லாவே வந்து grip வந்து கிடைக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இது கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பனிங்குமே நமக்கு ப்ரெஸ் டைப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம கிளிக் டைப் தான். ஸோ அந்த ரப்பருமே வந்துட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த செட்லேயே வந்துட்டு நமக்கு கொலாசபிள் ஃபனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயிலை வந்து ஊற்றுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ தேவையில்லாத போது நம்ம சின்னதாக மடக்கி அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க, மாட்டி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. இது சிலிக்கானில் வந்து செஞ்சுருக்காங்க. பாட்டிலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஆயில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ணுறதும் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ரொம்பவே க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்துட்டு இருக்குது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருந்தது என்னோடய கிச்சனில் வந்து வைக்கும்போது. அடுத்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பிலோ 350க்கு கீழே இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மெஷ் லிட்டு. இந்த மெஷ் லிட் வந்து நமக்கு 4 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு நமக்கு அது பிடிச்சு தூக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெஷ்ஷுமே வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக வந்துட்டு இருக்குது. நம்ம சூடாக இருக்கிற பாத்திரத்தை வந்து மூடி வைக்கிறதுக்கு இந்த மெஷ் நெட் இருக்கிற லிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஆவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெஷ் நெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதில் நமக்கு சைஸஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது இருக்கிறதுலே சின்ன சைஸு. இது வந்து அதை விட பெரிய சைஸு. ஸோ நமக்கு வந்து 4 விதமான மெஷ் லிட் வந்துட்டு கிடைக்குது. நம்ம வந்து பாலை வந்துட்டு காய்ச்சிட்டு அதனோட சூடு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிரெல்லாம் ஊற்றணுன்னா அதனோட சூடு வந்து போகணும். ஸோ திறந்து வச்சா நமக்கு பூச்சி ஏதாவது விழுந்துடும். இந்த மாதிரி லிட் வந்து போடும்போது நமக்கு மூடி வச்ச மாதிரி இருக்கும். அதனோட ஆவியெல்லாம் எவாப்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் இந்த மெஷ் லிட்டு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயே வந்து வச்சு காமிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ப்ரைஸுமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கலர் சேஞ்சிங் எக் டைமர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பொதுவாக வந்து முட்டை வேக வைக்கிற நேரம் வந்து எனக்கு வந்து டவுட்டாக வந்துட்டு இருக்கும், வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக் டைமர் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சாஃப்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்டுங்கிற இதில் வந்து மார்க் பண்ணும். ஸோ மீடியம், அதுக்கப்புறம் ஹார்டுன்னு சொல்லிட்டு 3 விதமான நமக்கு இது இருக்குது இண்டிகேட்டர். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியலால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் கலரில் வந்துட்டு இது என்டையர் எக் டைமர் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ தண்ணியில் வந்துட்டு இந்த எக் டைமர் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ முட்டை வேணாலும் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு டக்குன்னு வந்து இந்த எக் டைமர் இருக்கங்காட்டி வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு வந்து கேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் இது ஈஸியாக வந்து நம்ம இந்த எக் டைமர் இருந்துன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு அந்த சாஃப்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டு நமக்கு இந்த எக் வந்து பாயில் ஆகிட்டே வந்துட்டு வரும். ஸோ மீடியமுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் வந்துட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு வருது. இப்போ வந்துட்டு ஹார்டு ஸ்டேஜ் நல்லாவே வந்துருச்சு. ஹார்டு வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிட வேண்டியதான். சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இதை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கட் பண்ணி வந்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு காம்போவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய இந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஷாப்ஸியில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஷாப்ஸியில் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த மசாலா பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து நமக்கு 7 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கூடயே வந்துட்டு நமக்கு ஸ்பூனும் வந்துட்டு இது கூடயே வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலான்னு வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நமக்கு ஸ்கொயர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து அந்த பேட்டர்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட்லேயுமே வந்துட்டு அதே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்கட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு நமக்கு நல்லா டார்க் மெரூன் கலரில் வந்துட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. நமக்கு 2 பீஸ் வந்துட்டு காம்போவில் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இதில் ஃபுல்லுமே வந்துட்டு தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து வச்சுட்டேன். ஸ்பூனும் வந்துட்டு நம்ம வைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஓரளவுக்கு 2 வாரத்துக்கு தேவையான தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நான் ஃபில் பண்ணி வந்து வச்சுப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஃபுல்லுமே வந்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே நமக்கு எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த இது வந்து ஸ்டாக்கபிள், ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சு நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த கார்ன் கட்டர் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாப்பாங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த கார்ன் வந்து பிடிக்கும். அதை என்னால் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருந்தது. இந்த கார்ன் கட்டரில் நல்லா ஷார்ப்பான ஒரு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே நல்லா சூப்பர் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்னை வந்துட்டு எப்படி வந்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற பகுதியை வந்துட்டு நல்லா க்ரிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜிக்ஸாக் பிளேட்ஸ் வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோ அந்த இதை. ஸோ நம்ம வந்து ஷார்ப்னர் வந்து திருவுற மாதிரியே பென்சிலை வச்சு சிறுவோம்ல, ஸோ அதே மாதிரியே ரொட்டேட்டிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கார்ன் வந்து நமக்கு கலெக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. அந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு சூப்பராக வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பாருங்கள், நம்ம கையால் வந்துட்டு ஒன்றுன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமும் வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமம். இதில் பர்ஃபெக்டாக வந்துட்டு உறிஞ்சு வந்திருக்கு. எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 out of 5 வந்து கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. நமக்கு க்ளீனாக வந்துட்டு இந்த கார்னை வந்து பீல் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நிறையா ரெசிபிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. இன்றைக்கி காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.